வணக்கம். இன்றைக்கி குடமிளகாயும் வெங்காயம் வச்சு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல சைட் டிஷ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அரை குடமிளகாயையும் ஒரு வெங்காயமும் கட்டமாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதை எண்ணெயில் லேசாக 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 மினிட் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் இப்போது 1 ஸ்பூன் வந்து சோம்பும் 1 ஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். கரிஞ்சிராமல் கிளறி விடணும். தேவைப்பட்டால் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் 1 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதுக்கு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசியணும், அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் இன்னும் தண்ணியே சேர்க்கல. இப்போது இந்த கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு, கெட்டியாகிறதுக்கு 1/4 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது வீட்டில் உர ஊற்றின தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன், கடை தயிர் இல்லை. 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கெட்டி தயிர்னால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து இந்த தயிர் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிஞ்சோன்னா கரெக்ட் ஆகிடும். இப்போது ஒரு சிட்டிகை அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மல்லித்தலை இருந்தால் அதையும் வேணாலும் தூவி விட்டுக்கோங்க. இப்போது சப்பாத்திக்கு ஏற்ற குடமிளகா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.